கோவையில் ஆரம்ப சுகாதார நிலையத்தை வீடாக மாற்றிய விவகாரத்தில் செவிலியர் கன்னிகா பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். வடவள்ளி 36வது வார்டு பகுதியில் உள்ள நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தை வடவள்ளி பகுதி திமுக பொறியாளர் அணி துணை அமைப்பாளர் ஷியாம் சுந்தர் என்ற நபர் தனது வீடாக மாற்றி குடும்பத்துடன் வசித்து வரும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியது. இது தொடர்பாக அரசியல் கட்சித் தலைவர்கள் மற்றும் எதிர்க்கட்சியினர் கடும் கண்டனம் தெரிவித்த நிலையில் இது தொடர்பாக தமிழக சுகாதாரத்துறை விசாரணை குழுவை அமைத்தது. தீவிர விசாரணை மேற்கொண்டு தமிழக பொது சுகாதாரத்துறைக்கு அறிக்கை சமர்ப்பிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்நிலையில் ஆரம்ப சுகாதார செவிலியராக நியமிக்கப்பட்ட கனிகாவை பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட சுகாதாரத்துறை அலுவலர் ஆணை பிறப்பித்துள்ளார். கோவை மருதமலை முருகன் கோவிலில் செல்போன் பயன்படுத்த தடை உத்தரவு அமலாகியுள்ளது. மருதமலையில் உள்ள பிரசித்தி பெற்ற முருகன் கோவிலுக்கு நாள்தோறும் திரளான பக்தர்கள் சென்று வருகின்றனர். கோவிலுக்கு வரும் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு கோவில் முன்புள்ள கொடிமரம் ராஜகோபுரம் முன்பு நின்று புகைப்படம் எடுத்தும் மகிழ்ந்து செல்வர். இந்த நிலையில் மருதமலை முருகன் கோவிலில் இன்று முதல் செல்போன் பயன்படுத்தவும் புகைப்படம் எடுக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக கோவில் நிர்வாகம் அறிவித்தது. இது தொடர்பாக கோவில் நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கோயில் ராஜகோபுரம் நுழைவு வாயிலில் நுழைவதற்கு முன்பு தங்களது செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு அமைதியான முறையில் சுவாமி தரிசனம் செய்ய ஒத்துழைக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் திருவெண்காடு ஸ்வேதாரண்யேஸ்வரர் சுவாமி கோயிலில் நடைபெற்ற இந்திர விழா முக்குள தீர்த்தவாரியில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். திருவெண்காடு ஸ்வேதாரண்யேஸ்வரர் கோயிலில் கடந்த மாதம் 28ஆம் தேதி கொடியேற்றத்துடன் இந்திர விழா உற்சவம் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வாக திங்கட்கிழமையன்று சிறப்பு தீர்த்தவாரி நடைபெற்றது. அக்னி, சூரியன், சந்திரன் என்ற 3 தீர்த்த குளங்களில் அஸ்திரதேவர் எழுந்தருளி சிறப்பு அபிஷேகத்திற்கு பின்பு தீர்த்தம் கொடுக்கும் நிகழ்வு நடைபெற்றது. மயிலாடுதுறை அருகே சுய உதவிக்குழு கடனை முழுவதுமாக செலுத்தியும் மேலும் பணம் கேட்பதாக சுய உதவிக்குழு பெண்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பாப்பாக்குடி கிராமத்தைச் சேர்ந்த 7 பேர் கொண்ட பெண்கள் சுய உதவிக்குழுவினர் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் நிறுவனத்திடம் இருந்து டென்கோ ஹையர் பர்ச்சேஸ் அண்ட் லீசிங் என்ற நிறுவனம் மூலமாக 2024ஆம் ஆண்டு 50,000 ரூபாய் சுய உதவி கடன் பெற்றுள்ளனர். மொத்த தவணைகளையும் நிலுவையின்றி செலுத்திய நிலையில் தனியார் நிறுவனம் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் நிறுவனத்திற்கு முறையாக செலுத்தவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் ஸ்ரீராம் நிறுவனம் தங்களிடம் இருந்து பெற்ற கடன் தொகையை வட்டியுடன் சேர்த்து 65,608 ரூபாயை 10 நாட்களுக்குள் செலுத்த வேண்டும் என்று நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த பெண்கள் தனியார் நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். போர் பதற்ற சூழலுக்கு நடுவே ரத்து செய்யப்பட்ட சார்ஜா கோவை விமான சேவை மீண்டும் இயக்கப்பட்டதால் பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். கோவையில் இருந்து சார்ஜாவுக்கு ஏர் அரேபியா, இண்டிகோ நிறுவனங்கள் சார்பில் விமானங்கள் இயக்கப்பட்டு வந்தன. போர் பதற்றம் காரணமாக கோவையில் இருந்து சார்ஜாவுக்கு இயக்கப்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. இதனால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். இந்நிலையில் ஏர் அரேபியா விமான நிறுவனம் மூலம் 170 பேர் சார்ஜாவில் இருந்து கோவைக்கு விமானம் மூலம் வந்தடைந்தனர். அதே விமானத்தில் 78 பயணிகள் கோவையிலிருந்து சார்ஜாவுக்கு சென்றனர். போர் பதற்ற சூழல் காரணமாக சார்ஜாவில் பலர் தவித்து வந்தனர். இந்நிலையில் சார்ஜாவில் இருந்து கோவைக்கு விமானம் இயக்கப்பட்டதால் பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். ஆனால் இந்த விமானம் தொடர்ந்து இயக்கப்படுமா என்பது குறித்து எந்த அறிவிப்பும் வெளியாகவில்லை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் பொன்பருப்பி பகுதியில் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் அமைக்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சங்கராபுரம் அருகே உள்ள வட பொன்பருப்பி குறுவட்டத்திற்கு உட்பட்ட மூங்கில் துறைப்பட்டு, மூலக்காடுப்பாக்கம், புத்தூர், ராவத்தநல்ல உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ளன. அங்கு 5,000 ஏக்கருக்கும் மேல் நெல் பயிரிடப்பட்டுள்ள நிலையில் அறுவடை பணியில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். நெல் கொள்முதலுக்காக 20 கிலோமீட்டர் தூரம் கடந்து
சங்கராபுரம் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் அல்லது மணலூர்பேட்டை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டிய நிலை உள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். அப்போதும் 20 நாட்கள் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் புகார் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு வட பொன்பரிப்பியில் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் அமைக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவையில் புகார் கொடுக்கச் சென்ற பெண்ணிடம் சப் இன்ஸ்பெக்டர் அத்துமீறியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சூலூர் காவல் நிலையத்தில் தனது உறவினர் உயிரிழந்தது தொடர்பாக பெண் ஒருவர் புகார் அளித்தார். இது தொடர்பாக விசாரிக்க சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் லூர்துராஜ் என்பவர் 10,000 ரூபாய் பணம் கேட்டதாக கூறப்படுகிறது. பணத்தையும் பெண் கொடுக்கவே அப்போது பெண்ணிடம் அவர் அத்துமீறியதாகவும் தெரிகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த பெண் அங்கிருந்து உடனடியாக வெளியேறினார். இந்நிலையில் காவல் நிலையத்தில் சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் அத்துமீறியதாக அந்த பெண் பேசிய ஆடியோ வெளியாகியுள்ளது. தொடர்ந்து பெண்ணிடம் அத்துமீறிய சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பலரும் கருத்து தெரிவித்துள்ளனர். பெரம்பலூரில் இருசக்கர வாகனத்தில் சேலை சிக்கி விழுந்து லாரி சக்கரத்தில் சிக்கியதில் மகன் கண்முன்னே தாய் கோரமாக உயிரிழந்தார். பூலாம்பாடியை சேர்ந்த செல்வராணி என்பவரும் அவரது மகன் பத்மநாபனும் பெரம்பலூரை நோக்கி சென்று கொண்டிருந்தனர். அன்னமங்கலம் கைக்காடி அருகே சென்றபோது வாகனத்தில் செல்வராணியின் சேலை சிக்கியதாக தெரிகிறது. அப்போது இருவரும் நிலை தடுமாறி கீழே விழுந்த நிலையில் பின்னால் சென்ற லாரியின் சக்கரத்தில் தாய் சிக்கினார். தொடர்ந்து மகன் கண்முன்னே தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். தொடர்ந்து சம்பவ இடம் சென்ற அரும்பாவூர் போலீசார் செல்வராணியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக பெரம்பலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவம் குறித்து வழக்குப்பதிவு செய்யப்பட்டு விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கோடை காலத்தை முன்னிட்டு உதகையில் சிறப்பு மலை ரயில் 27ஆம் தேதி முதல் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. கோவை மேட்டுப்பாளையத்தில் இருந்து நீலகிரி மாவட்டம் உதகைக்கு சுற்றுலா பயணிகளுக்காக மலை ரயில் இயக்கப்படுவது வழக்கம். பசுமை பள்ளத்தாக்குகள், நீர்வீழ்ச்சிகள், குகைகள் உள்ளிட்டவற்றை ரசிப்பதற்காக ஏராளமான சுற்றுலா பயணிகள் இந்த மலை ரயிலில் பயணிப்பதில் ஆர்வம் காட்டுகின்றனர். இந்த நிலையில் 27ஆம் தேதி முதல் ஜூலை 6ஆம் தேதி வரை விடுமுறை கால சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. பள்ளி, கல்லூரிகள் விடுமுறையை ஒட்டி இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தேர்தலில் மக்கள் அச்சமின்றி வாக்களிப்பதை உறுதி செய்யும் வகையில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் காவலர்களுடன் துணை ராணுவ படையினர் அணிவகுப்பு ஊர்வலம் நடத்தினர். சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு தமிழ்நாட்டிற்கு முதற்கட்டமாக 50 கம்பெனி துணை ராணுவத்தினர் வருகை தந்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு வந்த துணை ராணுவ படையினர் காவல்துறையுடன் இணைந்து விழிப்புணர்வு அணிவகுப்பு பேரணி நடத்தினர். சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் நடந்த அணிவகுப்பு ஊர்வலத்தை பொதுமக்கள் பார்வையிட்டனர். சென்னையில் ஆடுகள் விற்கும் தொழிலில் முதலீடு செய்தால் அதிக லாபம் என கூறி செல்போன் கடை உரிமையாளரிடம் 87 லட்சம் ரூபாய் மோசடி செய்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. மாதவரத்தை சேர்ந்த ஜெகன் என்பவர் ஸ்பென்சர் பிளாசா மாலில் செல்போன் கடை வைத்துள்ளார். இவரை அணுகிய சக்திவேல் பிரியங்கா மற்றும் பால்ராஜ் தீபா என்ற 2 தம்பதியினர் ஆடுகளை வாங்கி விற்பனை செய்யும் தொழிலில் முதலீடு செய்யுமாறு ஆசை வார்த்தை கூறியுள்ளனர். அதனை நம்பிய ஜெகன் முதலில் 10 லட்சம் ரூபாயும் அடுத்து 25 லட்சம் ரூபாயும் கொடுத்துள்ளார். தொடர்ந்து ஏமாற்றப்பட்ட அவரிடமிருந்து 87 லட்சம் வரை வாங்கி அந்த கும்பல் ஏமாற்றியுள்ளது. இதனையடுத்து அவர் அளித்த புகாரின் பேரில் பால்ராஜ் தீபா தம்பதி உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள மற்றொரு தம்பதியை தீவிரமாக தேடி வருகின்றனர். சேலம் மாவட்டம் நங்கவள்ளி பேரூராட்சியில் சாதி அடையாளங்களுடன் உள்ள பெயர் பலகைகளை அகற்ற சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நங்கவள்ளி பேரூராட்சியில் உள்ள 15 வார்டுகளில் பல்வேறு வார்டுகள் சாதி பெயர்களை கொண்ட தெருக்களாக அடையாளப்படுத்தப்பட்டு வருகிறது.
இந்த நிலையில் பேரூராட்சி சார்பில் பல வார்டுகளுக்கு புதிய பெயர் பலகை வைக்கப்பட்டு வருகிறது. அந்த பெயர் பலகையின் சாதி அடையாளங்களை வெளிப்படுத்தும் விதமாக சாதி பெயர்கள் சூட்டப்பட்டு புதிதாக பெயர் பலகை வைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இதனை கண்டித்தும் உடனடியாக பெயர் பலகைகளை அகற்ற வலியுறுத்தியும் திராவிடர் விடுதலை கழகத்தை சார்ந்த சமூக ஆர்வலர்கள் ஆட்சியர் அலுவலகம் சென்று அதிகாரிகளை சந்தித்து மனு அளித்தனர். பெயர் பலகைகளை அப்புறப்படுத்தி புதிய தமிழ் பெயர்கள் சூட்ட அவர்கள் வலியுறுத்தினர். தஞ்சை மாவட்டம் திருவையாறு அருகே ஆடு திருடியவர்களை வீடியோ எடுக்கச் சென்ற நபர் வெட்டப்பட்ட சம்பவத்தை எதிர்த்து சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. புனவாசல் நடுத்தெருவை சேர்ந்த முருகேசன் மகன் செந்தில்குமார் என்பவர் விளாங்குடி அருகே தனது கோழிப்பண்ணையில் 5 ஆடுகளை வளர்த்து வந்துள்ளார். தொடர்ந்து ஆடுகளை கடந்த 5ஆம் தேதி மர்ம நபர்கள் திருடிச் சென்ற நிலையில் புகாரின் பேரில் திருவையாறு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். விசாரணைக்காக அருகில் இருந்த பேக்கரியில் உள்ள வீடியோ புட்டேஜை எடுப்பதற்காக செந்தில்குமாருடன் இருந்த பாலா என்பவரிடம் பென்ட்ரைவ் வாங்கித்தர தெரிவித்தனர். அப்போது பாலாவை மர்ம நபர்கள் வெட்டியதில் அவர் படுகாயங்களுடன் திருவையாறு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் செந்தில்குமார் தலைமையில் விளாங்குடியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். போலீசார் பேச்சுவார்த்தைக்கு பின் சாலை மறியல் கைவிடப்பட்டது. நாகை அருகே குடிநீர் வழங்கக் கோரி கிராம மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. நாகப்பட்டினம் மாவட்டம் கீழவீடங்கநல்லூர் பகுதியில் கடந்த 1 மாதமாக குடிநீர் முறையாக வரவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறினர். இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் காலி குடங்களுடன் திருக்குவளை பிரதான சாலையில் திடீரென அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் வாகனங்கள் நீண்ட வரிசையில் நின்றதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. உத்திரமேரூர் அருகே கள்ளக்காதல் விவகாரத்தில் காதலியை காதலன் கத்தியால் சரமாரியாக தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அடுத்துள்ள ராவத்தநல்லூர் கிராமத்தை சேர்ந்த பலராமன் மனைவி லதா தன்னை விட 8 வயது குறைவான வசந்த் என்ற நபருடன் பழகி வந்துள்ளார். நாளடைவில் அந்த பழக்கம் கள்ளக்காதலாக மாற அவர்கள் பலமுறை தனிமையில் சந்தித்து வந்துள்ளனர். இந்த நிலையில் தனிமையில் இருவரும் சந்திக்கும் போது ஏற்பட்ட தகராறில் ஆத்திரமடைந்த வசந்த் தான் வைத்திருந்த கத்தியால் லதாவை சரமாரியாக தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பித்து சென்றார். பெண்ணின் அலறல் சத்தம் கேட்டு வந்தவர்கள் பெண்ணை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் பெண் அளித்த புகாரின் பேரில் தப்பி ஓடிய வசந்தை காவல்துறையினர் கைது செய்தனர். சேலத்தில் சிறுதானியங்கள் மற்றும் பாரம்பரிய உணவு திருவிழா கண்காட்சி கோலாகலமாக நடைபெற்றது. தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் சார்பில் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட அளவில் சிறுதானியங்கள் மற்றும் பாரம்பரிய உணவு திருவிழா ஏற்பாடு செய்யப்பட்டது. அதனை தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் மாவட்ட திட்ட இயக்குநர் வாணீஸ்வரி தொடங்கி வைத்தார். ஆரிய இட்லி, முருங்கை இலை தொக்கு, ஆவாரம்பூ சூப், கருப்பு உளுந்து, சிகப்பு அரிசி, கம்பு வரகு, அரிசி திணை லட்டுகள் உள்ளிட்ட 1400க்கும் மேற்பட்ட உணவுப் பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. ஊட்டச்சத்து விழிப்புணர்வுக்காக இந்நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டு உள்ளது. சேலத்தில் பாஸ்போர்ட் அலுவலகம் வெடிகுண்டு வைத்து தகர்க்கப்படும் என்று வந்த இமெயில் மிரட்டலால் பரபரப்பு ஏற்பட்டது.
சேலம் பழைய பேருந்து நிலையம் அருகே தலைமை தபால் நிலைய வளாகத்தில் உள்ள பாஸ்போர்ட் அலுவலகத்திற்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டு இருந்தது. அந்த இமெயிலில் அலெக்ஸ்பால் மேனன் என்பவர் அனுப்பிய மின்னஞ்சலில் வெடிகுண்டு வெடித்து அலுவலகத்தை தகர்க்கப்படும் என தெரிவித்திருந்தார். இதுகுறித்து பாஸ்போர்ட் அலுவலக அதிகாரி அளித்த தகவலின் பேரில் வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசார் சோதனை மேற்கொண்டனர். சுமார் 1 மணி நேரம் நடைபெற்ற சோதனையில் வெடிபொருட்கள் எதுவும் கிடைக்கவில்லை என்பதால் வதந்தி என கூறி போலீசார் அங்கிருந்து சென்றனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் பெய்த கோடை மழையால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கோடை வெயில் கடுமையாக வாட்டி வதைத்து வந்தது. இந்த நிலையில் கும்பகோணம் நகரில் மிதமான மழை பெய்தது. வானம் மேகமூட்டத்திற்கும் காணப்பட்ட நிலையில் மிதமழை பெய்தது. இதனைப்போல் கும்பகோணத்தை ஒட்டியுள்ள பகுதிகளான தாராசுரம், சுவாமிமலை, திருப்புவனம், திருவிடைமருதூர், ஆடுதுறை, கத்திராமங்கலம், அம்மாச்சத்திரம், உள்ளூர் போன்ற பகுதிகளிலும் மழை பெய்தது குறிப்பிடத்தக்கது. பருவமழை நிறைவடைந்ததைத் தொடர்ந்து தற்போது முதல் முறையாக கோடை மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். நாகையில் திடீரென பெய்த கோடை மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்து உள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வெயிலின் தாக்கம் கடுமையாக வாட்டி வதைத்து வந்த நிலையில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் திடீரென மழை கொட்டியது. நாகப்பட்டினம் நகர்ப்பகுதி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான நாகூர், புத்தூர், திருமருகல் உள்ளிட்ட பல இடங்களில் பரவலாக மழை பெய்தது. வெப்பத்தை தணிக்கும் வகையில் பெய்த மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். பெரும்பாக்கத்தில் லாரியில் சிக்கி தாய் மகள் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை பெரும்பாக்கம் பகுதியில் லாவண்யா என்கிற பெண் தன் மகளை இருசக்கர வாகனத்தில் பள்ளிக்கு அழைத்து சென்று கொண்டிருந்தார். அப்போது அவர்கள் அருகில் வந்த லாரி இருசக்கர வாகனத்தை முந்தி செல்ல முற்பட்டது. அப்போது பெண் மகள் நிலை தடுமாறி லாரியின் பின் சக்கரத்தில் சிக்கினர். இந்த நிலையில் இருவர் மீதும் சக்கரம் ஏறி இறங்கியதில் சம்பவ இடத்திலேயே இருவரும் உயிரிழந்தனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் தாய் மகள் உடல்களை மீட்டு உடற்கூறாய்விற்கு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்து குறித்து பள்ளிக்கரணை போக்குவரத்து புலனாய்வு போலீசார் விசாரணை நடத்தினர். வெடிகுண்டு மிரட்டல் வந்ததால் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தபால் நிலையத்தில் உள்ள பாஸ்போர்ட் அலுவலகத்தில் நிபுணர்கள் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். ராசிபுரம் பழைய பேருந்து நிலையத்தில் தபால் நிலையம் செயல்பட்டு வருகிறது. தபால் நிலைய வளாகத்தில் உள்ள பாஸ்போர்ட் அலுவலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்ததாக தெரிகிறது. இதையடுத்து நாமக்கல் மாவட்ட வெடிகுண்டு சோதனை நிபுணர்கள் மெட்டல் டிடெக்டர் கருவி மற்றும் மூப்பனாய் உதவியுடன் அலுவலகம் முழுவதும் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். இதில் சந்தேகிக்கும்படி எந்த பொருளும் கிடைக்காத நிலையில் ராசிபுரம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் அத்திவரதர் தரிசனத்திற்காக வரிசையில் காத்திருந்த பக்தர் ஒருவர் மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கும்பகோணத்தில் உள்ள பெருந்தேவி தாயார் சமேத வரதராஜ பெருமாள் கோயிலில் 12 ஆண்டுகளுக்கு பின் பாதாள அறையில் இருந்து எடுத்து வரப்பட்ட அத்திவரதருக்கு தைலக்காப்பு அலங்காரம் செய்து பக்தர்கள் தரிசனத்திற்காக வைக்கப்பட்டு உள்ளது. இதையடுத்து நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் வந்திருந்து அத்திவரதரை தரிசனம் செய்து வழிபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இன்று கடைசி நாள் என்பதால் கூட்டம் அலைமோதிய நிலையில் வரிசையில் காத்திருந்த வேலூர் மாவட்டம் சத்துவாச்சேரியை சேர்ந்த சசிகுமார் என்ற முதியவர் மயங்கி விழுந்துள்ளார். அவரை உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பல்வேறு பகுதியில் பரவலாக மிதமான மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதும் கடந்த சில நாட்களாக கடுமையான வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் இன்று காலை மயிலாடுதுறை, குத்தாலம், மங்கைநல்லூர், செம்பனார் கோவில், திருக்கடையூர், அனந்தமங்கலம், பொறையார், தில்லையாடி, வடகரை, பெரம்பூர், ஆக்கூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்து உள்ளனர். அதே நேரத்தில் திடீர் மழையால் இருசக்கர வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். சென்னையை அடுத்த செங்குன்றத்தில் 5.5 கோடி ரூபாய் மதிப்பு உள்ள 530 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டு 2 கைது செய்யப்பட்டு உள்ளனர்.
ஆந்திர மாநிலம் ராஜமுந்திரியில் இருந்து செங்குன்றம் வழியாக கர்நாடக மாநிலம் பெங்களூருக்கு சென்று கொண்டிருந்த சரக்கு வேனை மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் மீஞ்சூர் வண்டலூர் 400 அடி புறவழிச்சாலை அருகே நிறுத்தி சோதனையிட்டனர். அப்போது அதில் அரிசி மூட்டைகளுக்கு இடையே கஞ்சாவை கடத்தி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. மொத்தம் 530 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டதுடன் வேனில் இருந்த ஆந்திராவைச் சேர்ந்த கோட்டகுண்டு ஜெகதீஸ்வர ராவ் மற்றும் பங்கி கோவர்தன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இந்த ஆண்டில் தற்போதுதான் தென்மண்டலத்தில் முதல் முறையாக அதிக அளவில் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திருவள்ளூர் அருகே ஏரியில் சவுடுமண் குவாரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து 100க்கும் மேற்பட்ட பெண்கள் இட்டாச்சி இயந்திரத்தை சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஈக்காடு அடுத்த சித்தம்பாக்கம் கிராமத்தில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான 200 ஏக்கர் பரப்பளவில் உள்ள ஏரியில் சவுடுமண் குவாரிக்கு மாவட்ட நிர்வாகம் தனிநபர் ஒருவருக்கு அனுமதி அளித்து உள்ளது. அரசு நிர்ணயித்த அளவை விட 20 அடி ஆழத்திற்கு மேல் பள்ளம் தோண்டி மண் எடுக்கப்பட்டதால் ஏரியை சுற்றியுள்ள கிராமங்களில் நிலத்தடி நீர் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் குற்றம் சாட்டினர். மேலும் கிராமத்தில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டு உள்ளதாகவும், குறிப்பாக ஏரியில் உள்ள மரங்களை அழித்து மண் அள்ளுவதால் மயில், முயல் உள்ளிட்ட வனவிலங்குகள் பாதிக்கப்படுவதாகவும், எனவே குவாரிக்கு அனுமதி வழங்கியதை ரத்து செய்ய வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தினர். சென்னை அடுத்த திரிசூலத்தில் 2 இளைஞர்கள் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட வழக்கில் சிறுவன் உட்பட 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திரிசூலம் பகுதியில் கடந்த 8ஆம் தேதி வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த ஆறுமுகம், சதீஷ் என்ற இளைஞர்கள் 12 பேர் கொண்ட கும்பலால் கொடூரமாக கொலை செய்யப்பட்டனர். இந்த சம்பவத்தை அடுத்து தாம்பரம் காவல் ஆணையர் தனிப்படை அமைத்து விசாரிக்க உத்தரவிட்டிருந்தார். மேலும் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகளும் வெளியான நிலையில் ஆட்டோவில் வந்து கொலை சம்பவத்தை அரங்கேற்றியது தெரியவந்தது. இந்த நிலையில் தீவிர தேடுதலுக்கு பின் கொலையில் ஈடுபட்ட 25 வயதிற்கும் குறைவான 10 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் 17 வயது சிறுவன் ஒருவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். இச்சம்பவத்தில் முக்கிய குற்றவாளியான தீபக் என்பவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே கோவிலை நிர்வகிப்பதில் ஏற்பட்ட தகராறில் இளைஞர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவாதூரைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவருக்கும் அவரது உறவினரான மணி என்பவருக்கும் அப்பகுதியில் உள்ள திரௌபதி அம்மன் கோவில் பொறுப்பு பார்ப்பது தொடர்பாக முன்விரோதம் இருந்து வந்துள்ளது. இதனிடையே இரு தரப்பினருக்கும் மீண்டும் ஏற்பட்ட தகராறில் மணி தரப்பின் கட்டை உள்ளிட்ட ஆயுதங்களால் தாக்கியதில் மணிகண்டன் படுகாயமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த மேலூர் போலீசார் மணி உள்பட 3 பேரை கைது செய்தனர். மேலும் திருவாதூரைச் சேர்ந்த மணி, அஸ்வின், அங்குபாண்டி, கண்ணதாசன் உட்பட 8 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். நெல்லையில் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர்கள் வழங்குவது குறைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. நெல்லை மாவட்டத்தில் 25க்கும் மேற்பட்ட டிஸ்ட்ரிபியூட்டர்கள் மூலம் சிலிண்டர்கள் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் மாவட்டத்தில் சுமார் 2 லட்சம் வீட்டு உபயோக சிலிண்டர் இணைப்பு உள்ளது. இந்த நிலையில் வீட்டு உபயோக சிலிண்டர்கள் வழங்குவதில் தட்டுப்பாடு இல்லை என்றும், புதிய இணைப்புகள் வழங்கப்படுவது நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. அதேபோன்று வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர்கள் வழங்குவது குறைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக வணிக பயன்பாட்டிற்கு நாள் ஒன்றுக்கு 2000 சிலிண்டர்களுக்கு மேல் வழங்கப்பட்டு வந்த நிலையில் 500 சிலிண்டர்கள் மட்டுமே தற்போது வழங்கப்படுகிறது. இதே நிலை நீடித்தால் வீட்டு உபயோக சிலிண்டர்களுக்கும் கட்டுப்பாடுகள் விதிக்க வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டு உள்ளது. சென்னையில் வீட்டு உபயோக சிலிண்டரை புக் செய்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வீட்டு உபயோக சிலிண்டரை புக்கிங் செய்வதற்கான செல்போன் எண் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளதாக வாடிக்கையாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் கேஸ் ஏஜென்சி அலுவலகத்திற்கே சென்று வாடிக்கையாளர்கள் வாதம் செய்தனர். ஒரே சமயத்தில் பலர் தொடர்பு கொள்வதால் புக்கிங் செய்வதில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது என்றும், வீட்டு உபயோகிக்க சிலிண்டர் தடையின்றி விநியோகிக்கப்படும் என்றும் கேஸ் ஏஜென்சிகள் விளக்கமளித்துள்ளன.